ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, எங்க நண்பர்களோட ஒன்று கூடல்ல இந்த தொடக்கி உணவுகள் வந்தது, அதாவது ஸ்டார்டர்ஸ். அது வந்ததான் தாமதம். அது வரைக்கும் பதுங்கும் பண்ணி குட்டியா இருந்தவங்க எல்லாம் பாயும் புளியா மாட்டானுங்க. இந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது பள்ளி நாட்கள்ல சாப்பிட்டா மாதிரி ஒரு ஞாபகம். அது ஒரு அழகிய கணக்காலம். முடிக்க முடியாம வந்துகிட்டே இருக்குது தொடக்கி உணவுகள். அப்புறம் எல்லாரும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்டானுங்க. மாமே நம்மள மறந்துட்டீங்களே பத்தியா அப்படின்னு ஒண்ணு எல்லாருமே சேர்ந்து எனக்கு திணற திணிச்சானுங்க. அதே அவன் பக்கத்துல மிக்சர் மாமா, அட நம்ம அரிசி. அப்பாடா முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள மறுநிரப்பீடு பண்றாங்க. அதாவது ரீஃபில். வயிற்றுக்கு நல்லதான் வாழைத்தண்டு, உங்க தொடக்கி உணவுக்கு இல்லையாடா ஒரு எண்டு. அந்த இடைவெளியில பிரதான உணவு தயாராயிட்டு இருந்தது. அடா பாவீங்களா, உங்க தொடக்கி உணவுல தொப்பை தள்ளுற அளவுக்கு இருக்குது. இது பிரதான உணவு வேறையா? யாராவன் சரவண பவன் சப்ளையர் மாதிரி வந்து நிக்கிறான். இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் இவ்வளவு உணவு சமைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. உணவு சமைச்ச உத்தமைக்கு நன்றியை சொல்லிட்டு உக்கிரமா இறங்கணும் உணவை உள்ள தள்ள. எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சும்மா கலகலன்னு சாப்பிட்டோம். நட்பு என்பதே ஒரு வரம்பா. அதுவும் ஆண்கள் நட்பு அப்படின்றதே ஒரு சாகா வரும். இது யாருக்கும் புரியாது, குறிப்பா பொம்பளேஸ்க்கு. மன்னிச்சுக்கங்க பொம்பளேஸ். 40 வயசுல 4 பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதே இப்பெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு. ஆனா நாங்கெல்லாம் வருஷம் அது மாதிரி ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறதே ஒரு நட்பின் அடையாளமா பாக்குறேன். அப்புறம் இந்த சாப்பாடை பத்தி சொல்லவே இல்லையா, அருமையான சுவைப்பா. உணவு மொத்தமாவே வட இந்திய உணவா இருந்தாலும் வச்சு செஞ்சோம்ல, ஒரு வழியா மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் முடிச்சிட்டோம். நல்ல வேலை விரல் சாப்பிடும் பொருள் இல்லாதால விட்டு விட்டோம், மொத்தத்தையும் நக்கி விட்டோம். சாப்பிட்ட முடிச்சா நம்மள சப்ளையர் ஆயிட்டாங்க. சரி இதுவாக செய்வோம் அப்படின்னு சாமான்களை எடுத்துட்டு சமையலறைக்குள்ள போனேன். கடைசியா வந்த சுந்தர் மாமாக்கு மாப்பிள்ள மாதிரி உட்கார வச்சு தனியா உபசரிச்சோம். அப்புறம் அந்த பனி கூழ்மத்தை பகிர்ந்துகிட்டோம். அதை எல்லாரும் ஒன்னா உட்காந்து உருகும் வரை உள்ள தள்ளிட்டு ஒரு குட்டி மாநாட்டை போட்டு, நண்பர்களுக்கு மத்தியில தேடல் இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா தேநீர் இல்லாம இருக்கவே இருக்காது. அதை வாங்கி குடிச்சிட்டு ஒரு சம்பிரதாயம் நிறைவேறிச்சு. வருஷம் எங்களுக்கு இவங்க ராக்கி கட்டுவாங்க. நானும் சுமேஷும் 2 வருஷமா ஒன்று கூடல ஒன்னா இல்லாதால எங்களுக்கு மட்டும் கட்டினாங்க. எங்க நட்போட வயசு யாருக்குமே தெரியாது. சில பேர் 20 வருஷமா இருக்கலாம், சில பேர் 30 வருஷம் நட்பா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதை தொடர்ந்துகிட்டே இருக்கோம். நல்ல நட்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. அப்படி கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க, தொடர்ந்துகிட்டே இருங்க. இருந்தாலும் சில பக்கி பயலுக்கு நட்புன்ற பேர் நம்மளை ஏமாத்தி போடுறாங்க, கொஞ்சம் உசாரா இருங்க.